நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பேய் படத்தை கேக்குறாங்க அப்படின்னா அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கணும். அது இல்லாம கண்டிப்பா அந்த ஒரு படம் உங்களை பயமுறுத்தணும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் தேடிட்டு இருந்தப்ப இந்த ஒரு படம் ஒரு தாறுமாறான படம்னே சொல்லி ஆகணும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல எல்லாம் நிறைய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்க போகுது. அப்படி சமீபத்துல ரிலீஸ் ஆன சாவுடினோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் மூவியை தான் பார்க்க போறோம். கதைக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ரொம்பவுமே பதட்டத்தோட ரூம்ல பெரிய சிக்கல் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் அந்த பொண்ணை குளிப்பாட்ட பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சீல் உடைஞ்சிடுச்சு, அது இல்லாம நான் சடங்கு கூட பண்ணல அப்படின்னு சொன்னதும் என்னடி சொல்ற சடங்கு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவுமே பதட்டத்தோட அங்க இருக்கக்கூடிய ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய் பார்க்கும் போதுதான் தெரியுது ஒரு பொண்ணை ரொம்ப நாளா ரூம்ல வச்சு சடங்கு பண்ணி இருந்திருப்பாங்க போல. பட் இன்னைக்கு ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க போல. அதனால கீழே கலைஞ்சு கிடைக்கிற அந்த கூண்டை எடுத்து அவன் மேல போடும்போது அந்த பொண்ணோட கை வெளியில மாட்டிக்கிட்டத பார்த்ததும் கை வெளியில மாட்டிருக்கு, அதை உள்ள வச்சு கட்டு அப்படின்னு சொன்னதும் சடனா ஒரு கை வந்து கழுத்தை பிடிக்கும் பாருங்க. அப்பதான் தெரியும் அந்த பொண்ணோட உடம்புல வந்து ஒரு பேய் இருக்கும் போல. இவங்களோட அஜாக்கிரதையால அந்த ஒரு பேய் வெளியில வந்து ரெண்டு பேரையுமே அதே இடத்துல அந்த ஒரு பேய் கொல்லுது. கொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த ஒரு பேய் நீங்க எல்லாம் வெள்ளிக்கிழமையில தானே பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட முகத்தை காட்டுவாங்க பாருங்க. அப்பதான் இந்த ஒரு படத்தோட டைட்டிலே போடுறாங்க. டைட்டில் முடிஞ்சதுமே இந்த ஒரு படம் 2003 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சைக்கிள்ல வரால, இவதான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் ஸ்ரீ. வீட்டு கஷ்டத்தால ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்குன்னு இருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான். ஆனா அவங்க அப்பா இப்ப முடியாம இருக்கிறதுனால அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இந்த மாசம் கொஞ்சம் கூட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா நம்ம கடை ஓனருமே எனக்கே இங்க நிறைய காசு தேவைப்படுது, பேசாம இந்த ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறா. இந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னா அட்மோஜோ குடும்பம் தான். அந்த ஒரு குடும்பத்துல இருந்து ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ பார்த்ததுமே நம்ம ஹீரோயினும் இது என்ன கொடுமையா இருக்கு, தினமும் அந்த ஒரு வீட்டுல ஹெல்ப்பர் வேணும், அங்க வேலை செய்வாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு நம்ம ஓனருமே அந்த ஒரு ஃபேமிலி ரொம்பவுமே பெருசு, இப்போதைக்கு உங்க அப்பாவோட செலவு பார்க்கணும் அப்படின்னா நீ அந்த ஒரு வீட்டுக்கு போறதா ரைட் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு அட்ரஸ் தேடி போறா. ஆனா வீட்டுக்கு வெளியில இந்த ஒரு நோட்டீஸை வச்சு நிறைய பேர் நிக்கிறத பார்த்துட்டு, அதுவும் படிச்சவங்களே நிறைய பேர் நிக்கிறத பார்த்துட்டு இங்க எப்படி இருந்தாலும் நமக்கு வேலை தர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது வீட்டு வாசல்ல ஒரு கார் மேல விழுந்து அவளுக்கு பயங்கரமா அடிபட்டதை பார்த்ததும் அந்த வீட்டோட டிரைவரும் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணும் அவளை சேவ் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வேலை விஷயமா தானே வந்த, பின்ன எதுக்கு இந்த மாதிரி அவசர அவசரமா கிளம்புற அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் வேலைக்கு வரலான்னு தான் பார்த்தேன், ஆனா இங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதுவும் படிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இதுல எனக்கு எங்க வேலை தருவாங்க, அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொன்னதும் இங்க மறந்து போறால அவளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஜமான் கூப்பிடுறாங்க. அவளும் உள்ளார போயிட்டு வெளியில வந்து இந்த ஒரு வீட்டோட எஜமான் ஒன்னதான் பாக்கணுங்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் அவங்கள நேர்ல பார்க்க முடியாது, உனக்கு லக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு இருட்டான ரூம்ல விட்டு கதவை சாத்திடுறா. இவளுமே பயத்தோட உள்ளார போகும்போது ஒரு சத்தம் கேக்குது. அதாவது இந்த ஒரு வீட்டோட எஜமான் இருக்காங்களே அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து பேர் என்ன குழந்தை, நீ கிளீவோன் வெள்ளிக்கிழமையில தானே பிறந்த அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஆமா அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ உள்ள வந்ததுமே உன்னோட வாசனை வச்சு என்னால கண்டுபிடிக்க தெரியும், சரி சொல்லு ஸ்ரீ நீ எதுக்காக இந்த ஒரு வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினுமே எனக்குன்னு இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தான், அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எனக்கு காசு தேவைப்படுது, அதனாலதான் இந்த ஒரு வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் உனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னா உங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நானே காசு தரேன், ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னோட வேலை செய்ய தயாரா இருக்கியா, அப்படின்னா நான் காசு தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவளோட முகத்தை காமிக்கிறாங்க. முகம் முழுக்க காயம் இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோயினால பார்க்கவே முடியல, இருந்தாலும் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகணும்ல அதனால வந்து ஒத்துக்கிறா. ஒத்துக்கிட்டதுமே நம்ம எஜமான் அவளோட முடிய கட் பண்ணி அவளோட ரத்தத்தை ஒரு தண்ணியில கலந்து என்னோட முதுக தொடச்சு விடு அப்படின்னு சொன்னதும் அவளோட உடம்பே ஒரு மாறியா இருக்கும். அப்போ நம்ம எஜமானும் ஏதோ ஒரு புகையை வந்து நம்ம ஸ்ரீ மேல ஊதி விட்டு அந்த புகையால அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மயக்கம் தெளிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே அங்க வந்த டிரைவருமே இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப வீட்டுல நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பங்காரனுமே நீ ரொம்ப கஷ்டப்படுற, எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், நான் இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினா அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை பார்த்து என்கிட்ட பணம் இல்லாதனாலதான் என் தங்கச்சி இழந்தேன், அதே மாதிரி நான் ஒன்னையும் இழக்க விரும்பலப்பா, நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒன்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம அப்பங்காரனுமே ஏதாச்சும் பண்ணு ஆனா நீ கஷ்டப்படாம இருந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுல தூங்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள அவங்க அப்பா கத்துற மாதிரி சத்தத்தை கேட்டது இவளும் ரூமுக்குள்ள போய் பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பாவோட இடுப்பு கீழே ஒண்ணுமே இல்ல, அப்படி பேய் மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது சடனா ஏந்திரிக்கிறா. அப்பதான் தெரியுது இதெல்லாம் கனவுன்னு. ஆனா அவளோட கையில ஏதோ ஒரு டேட்டோ இருக்கிறத பாக்குறா. இந்த மந்திரவாதி கையில எல்லாம் இருக்கும்ல அதையுமே இவ வந்து அழைச்சி பாக்குறா. பட் ஆனா அழைக்க முடியல. வீட்டுக்கு வெளியில கார் வந்து நிக்குது. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கார் ஏறலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயின் மாதிரியே அந்த ஒரு இடத்துக்கு ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க போல. அதனாலே நம்ம ஹீரோயினுமே அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றா. அதுல இவளோட பேர் எர்னா, ரோஸ் கலர் Dress போட்டிருக்கால, இவளோட பேர் ரினி. அவளோட கையிலயும் அந்த ஒரு டேட்டோ இருக்கிறத பார்த்துட்டு கவலைப்படாத நம்ம மூணு பேர் கையிலயும் டேட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்படி
இவங்க கிளம்பும் போது அட்மஜோ வீட்டுக்கு போகாம நம்ம டிரைவர் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரே நிமிஷம் கார்லயே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறந்தவங்களுக்கு எல்லாம் பூ வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பூவை வச்சுட்டு அவனோட கையை கிழிச்சு அதுல வர ரத்தத்தை காணிக்க கொடுத்துட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறான். இவனுமே இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பி காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தனிமையான வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போன நம்ம டிரைவருமே உங்களோட வேலையை இங்கதான் இருக்கு, அங்கதான் நீங்க தங்கி ஆகணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயா இந்த ஒரு வேலையை பத்தி சொல்லுவாரு அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலண்டரை பாக்குறா. அதுல 995 வரைக்கும் டேட் அடிச்சு கிடக்கிறதே பாக்குறா. அதே சமயம் நம்ம டிரைவர் சொன்ன அந்த தாத்தாவுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்ததுமே அங்க நின்ன 3 பேர்கிட்டையும் உங்களோட வேலை என்ன அப்படிங்கிறது இந்த ரூமை திறந்தாலே தெரிஞ்சிடும், ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கட்டாயமா இந்த ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற டினி கிட்ட எல்லா ஒர்க்குமே கொடுத்துட்டு அந்த ரூமை வந்து திறக்கிறாரு. அப்படி ரூம் அவர் திறந்ததுமே ஒரு கெட்ட வாடை அடிக்குது. உள்ள வந்ததுமே நம்ம டினி கிட்ட இந்த ஒரு ஷீட்டை ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நம்ம டினியுமே அங்க இருக்கக்கூடிய போர்வையை எடுக்கிறா. அப்படி எடுத்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு பேய் காமிச்சாங்கல்ல அந்த ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினும் தெரியாதனமா இந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க நம்ம தாத்தா ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்க 3 பேரோட வேலையும் இவளை குளிப்பாட்டி விடுறதுதான், அதாவது நீங்க 3 பேருமே இவளுக்கு சடங்கு பண்ணி ஆகணும். இவதான் அட்வஜோ குடும்பத்தோட கடைசி வாரிசு டெல்லா. இவ ஒரு இருள் மந்திரத்தால அதாவது ஒரு சூனிய தலைவ பாதிக்கப்பட்டு சங்கர் தூரி அப்படிங்கிற ஒரு கொடிய சாத்தன உடம்புக்குள்ள இருக்கு. அந்த ஒரு கெட்ட ஆவி கிட்டத்தட்ட 1000 நாள் அவ உடம்புக்குள்ள இருக்கும். 1000 நாள் முடிஞ்சதுமே அவ டெல்லா இறந்துடுவா. அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது இன்னும் ஒரு 4 நாளைக்கு நான் சொல்ற மாதிரி இவளுக்கு சடங்கு பண்ணா போதும், உங்களோட காசை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். சடங்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ரேடியோலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஒரு ஆடியோ வச்சு நம்ம டினியுமே ஒண்ணு பண்றோம். அந்த ஒரு ஆடியோல ஒரு குரல் கேக்குது, பேஷன்ல கொஞ்சமா தண்ணியை ஊத்தணும், அந்த தண்ணியில 7 வகையான பூவை கலந்துட்டு அவளோட கையும் காலையுமே இன்னுமே இறுக்கமா கட்டணும், அதுக்கப்புறமா அந்த ஒரு துணியை கால்ல இருந்து முகத்துக்கு வரைக்கும் பொறுமையா துடைக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவளுமே கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சுக்கிட்டு இருக்க. அவளோட முகத்துக்கிட்ட போகும்போது சடனா அவளோட கையை கடிச்சதுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டுருவாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் அட சாமி இங்க இருந்தா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் காசு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறா. ஆனா கொஞ்ச தூரத்திலே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு சத்தத்தால அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம தாத்தா ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ நம்ம எஜமான் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்க, அவளுக்கு அந்த ஒரு வேலை முடியிற வரைக்கும் உன்னை விட மாட்டா, அதனாலதான் இந்த ஒரு இடத்தை சுத்தி உனக்கு மந்திர வேலி போட்டிருக்கா, ஒண்ணு இல்ல இன்னும் 1000 நாள் முடியறதுக்கு வெறும் 4 நாள் தான் இருக்கு, கொஞ்சம் அனுசரிச்சு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கும் டெல்லாவை பத்தி ஒரு விஷயம் தெரியுது. டெல்லா உடம்புல இருக்கிற சங்கர் தூரியோட ஆத்மாவால அவளோட குடும்பத்தையே கொண்டிருக்கா. அவளை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அவளை நம்ம குளிப்பாட்டி விடும்போது சங்கர் தூரியை நம்ம ஈஸியாவே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம டினி சொல்ல, அவளதான் ஒரு 4 நாள் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அந்த வீட்டுல இருக்காங்க. அதுல அவங்க பார்க்க போற முத நாள் இன்னைக்கு வீட்டை ஒழுங்கா கட்டுனாங்களே, பம்பு சட்டை ஒழுங்கா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதே சமயம் டெல்லாவோட ரூம்ல இருந்து சத்தம் வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு வெளியில நின்னு பாக்குறா. உள்ள ஒரு உருவம் நடந்து போனா எப்படி இருக்கும், படுத்துக்கிட்டு இருந்தவ எப்படா நடக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏறினா அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுமே இதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறா. அதே சமயம் இங்க நம்ம டினி இருக்கால, அவ வந்து எருணா கிட்ட இன்னைக்கு நீ தான் குளிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அவளுமே குளிப்பாட்டி விடுறா. அவளுதான் இன்னைக்கான முதல் நாள் நைட் ஆகுது. இவங்க 3 பேருமே அவங்களோட ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குழி தோண்ட இடத்துல நம்ம ஹீரோயின் படுத்திருக்கா. நம்ம எப்ப இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்கும்போது சுத்தியும் கரும்பு தோட்டம். அந்த கரும்பு தோட்டத்துல இருந்து நம்ம டெல்லாவோட சத்தம் கேக்குது, என்ன காப்பாத்துங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இவளுமே தேடி பார்க்கும்போது அந்த ஒரு தன்னந்தனியா ஒரு வீடு இருக்கு. இவளுமே வீட்ல இருந்து வர சத்தத்தை கேட்க பின்னாடி பார்த்தா ஒருத்தவன் கருப்பு கலர் Dress போட்டு நிக்கிறான். இது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஓடி வருவான் பாருங்க. சடனா நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சுப்பா. அப்பதான் தெரியுது இது ஒரு கனவு. ஆனா அது கனவா இருந்தாலும் அவளோட கையில கரும்பு இலை இருக்கிறத பார்த்துட்டு உண்மையிலே அந்த ஒரு இடத்துல விழுந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு கண்டிஷன்ல அவ இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எருனாவுமே என்னாச்சு உனக்கு நல்லா தூங்கிட்டு இருந்ததை பார்த்து தான் நான் டினியை உன்னை எழுப்ப கூடாதுன்னு சொன்னேன், சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கரும்பு தோட்டம் இருக்கா, என்னோட கனவுல கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீட்ல வந்து டெல்லா கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, நான் பார்த்த வரைக்குமே இங்க கரும்பு தோட்டம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எருனா சொல்றா. இத பார்த்து நம்ம டினியுமே இன்னும் 3 நாள் தான் அதே கற்பனை பண்ணா அப்படிதான் கனவு வரும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே கரும்பு இலையெல்லாம் வச்சு ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறா. பட் ஆனா நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான் 2வது நாள் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் தான் அவளை குளிப்பாட்டி விடணும். அதுக்காக ரூமுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ரேடியோட டேப் வந்து பாத்தீங்கன்னா கழண்டி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இவளுமே மறுபடியும் உள்ளார வச்சு ஆன் பண்றா. ஆனா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரேடியோல இருந்து வர வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பா இருக்கு. அதாவது சடங்குக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தா இப்படி இருக்கும். அப்படி இவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லா கேக்குறா. ரொம்பவே அமைதியா பேசுறா. நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவ கிட்ட பேச்சு கொடுக்குறா. அதுல அந்த ஒரு பேய் ரொம்பவே எமோஷனலா பேசுறத பார்த்துட்டு இவளுமே அந்த ஒரு கூண்டை எடுத்து வெளியில வைக்கிறா. வச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரேடியோல வர வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாம இருக்கிறத பார்த்துட்டு இவளுமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலான்னு போகும்போது சடனா அங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இவ தீக்குச்சி கொளுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு உருவம் வரும் பாருங்க. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு மெழுகுபத்தியுமே அணைச்சிடும். ஆனா இவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம மறுபடியும் அந்த ஒரு மெழுகுபத்தியை
எடுத்துட்டு கிட்டக்கு வந்தா அந்த ஒரு பேய் வந்து என்ன பேசுதுன்னே தெரியாம அதோட மொழியில கத்துது. அது கத்துறத பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அங்க சங்கர் தூரியோட முழு உருவத்தை காட்டுவாங்க. ஜஸ்ட் கீழே குடலும் குந்தானியமா இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட சத்தத்தை கேட்டுட்டு நம்ம டினியுமே அந்த ரூமுக்குள்ள வந்துடுறா. இவன் உள்ள வந்ததுமே உனக்கு ஈஸியான வேலை கொடுத்தா என்னடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினியுமே நானே அந்த பொண்ணை குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிப்பாட்டி விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப நம்ம ஹீரோயினி சொல்றா ரூம்ல அவ பக்கத்துல பூவெல்லாம் செதறி கிடந்துச்சு. அவளுமே அவளோட கூண்டை வந்து திறக்க சொன்னா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னதும் நம்ம டினியுமே கோவப்பட்டு காலையில சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, இன்னும் இருக்க போறது 2 நாள் மட்டும் தான், ஏன் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவுமே கடுப்பாகி நம்ம ஹீரோயின் உள்ளர போக 3வது நாள் நைட்டு காமிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அதே தோன்றின இடத்துல இருந்து ஏந்திரிக்கிறா. சுத்தியுமே அதே கரும்பு தோட்டம். அதே போல டெல்லாவோட வாய்ஸ் கேட்டதும் இந்த தடவை அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதே கருப்பு சட்டை பின்னாடி வரானா அப்படின்னு பார்க்கும்போது அவன் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் டெல்லாவோட வாய்ஸ கேட்டு அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு போற அந்த வீடு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல்ல கதவை தட்டி பாக்குறா. அப்ப நம்ம கருப்பு சட்டை ஒரு கோடாலையை தூக்கிட்டு வந்து அடிப்பான் பாருங்க. அவளதான் நம்ம ஹீரோயினி பயத்தோட ஏந்திரிக்க மறுபடியும் அவளை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் வெட்டின அந்த ஒரு முடி கையில இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுமே வந்து பயந்து போறா. அதே நாள் இன்னைக்கு அந்த ஒரு தாத்தா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டோட டிரைவர் இருக்கான்ல அவன் வந்து ஒரு மண்வெட்டியை வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்து நோண்டிட்டு இருக்கான். எதுக்கு இவன் குழி தோன்றான் அப்படின்னு இவங்க 2 பேருக்குமே தெரியல. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயின் தாத்தா கிட்ட நேத்தி டெல்லா என்ன விடுவிக்க சொன்னா அதோட எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வருது. கனவா என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி நம்ம தாத்தா கேட்க நான் ஒரு கரும்பு தோட்டத்தை பார்த்தேன். அந்த ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வீட்டுல ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த ஒரு வாய்ஸ் கேட்கறதுக்கு அப்படியே டெல்லா மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அந்த வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க கருப்பு சட்டை போட்ட ஒருத்தவன் என்ன தடுக்கிறான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு நம்ம தாத்தாவுமே சரி சரி நீ நிறைய குழம்பி போயிருக்க போல, நீ நிறைய யோசிக்காத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான், எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிரு, நாளைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதும் நீ தைரியமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது 6 அடிக்கு ஒரு பயங்கரமான குழியை தோண்டி வச்சிருக்காங்க. அப்படின்னு ஒரு சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எர்னா கிட்ட கேட்க அதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம டினியுமே சூரியன் மறைய போகுது எல்லாம் ரெடி ஆயிடுச்சா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினியுமே 1000வது நாள் அதாவது கடைசி நாள் இவங்க 2 பேருமே அந்த பொண்ணை குளிப்பாட்டி விட போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இதே சத்தம் தான் அன்னைக்கு எனக்கு ரேடியோல கேட்டுச்சு அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த ஒரு வாய்ஸும் பழைய மாதிரி அன்னைக்கு வந்துருச்சு. சரி அவளை குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு போகும்போது அவ எடுத்து வந்த வாளி ஓட்ட அதனால தண்ணியுமே வந்து கீழே லீக் ஆயிடுச்சு. கடைசி நாள் அதுமா இப்படி சொதப்பிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து பாத்தீங்கன்னா பொழுது போறதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பம்பு செட்ல தண்ணி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கா. ஆனா இங்க பொழுது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க நீ இவளை பாத்துக்கோ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினி போக தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா டெல்லா வந்து அங்க இருக்கக்கூடிய பெட்ல இல்ல. அவ கை கால்ல கடந்த கயிறு எல்லாம் அருந்து கிடக்க ஒரு மூலையில நிக்கிறத பார்த்ததுமே இவங்க 2 பேருமே கிட்டக்க போறாங்க. அப்ப சடனா கரண்ட் போயிடுது. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பேயை காட்டுவாங்க பாருங்க. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த ஒரு பேய் கிட்ட தப்பிக்க பாக்க உள்ளார சத்தம் கேட்கறத பார்த்துட்டு நம்ம எருனாவும் உள்ளார என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வரும்போது அவளோட காலை தரன்னு இழுத்து அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவளை அந்த ஒரு பேய் கடிக்கும் பாருங்க. அப்படியே அந்த ஒரு சீனை பார்க்கும் போதே ரொம்பவுமே கொடூரமா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் 7 வகையான அந்த ஒரு பூவுல தண்ணியை கலந்து அங்க இருக்கக்கூடிய டெல்லா மேல ஊத்துனதுமே ரொம்பவுமே ஆக்ரோஷமா இருந்த சங்கர் தூரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மெதுவாயிடும். அப்போ அந்த ஒரு பேய் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க எல்லாம் வெள்ளிக்கிழமையில தானே பிறந்தீங்க, நீங்க எனக்காகவே இந்த ஒரு இடத்துல பலியாக போறீங்க அப்படின்னு சொன்னதும் கடைசி நாள் நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இனி என்னால இந்த ஒரு இடத்துல சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இங்க நம்ம எருனா ஒரு விஷயத்த சொல்றா. நம்ம 3 பேருமே வெள்ளிக்கிழமையில தானே பிறந்தோம், அந்த ஒரு பேய் ஒரு விஷயத்த சொன்னிச்சு அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா, நம்ம எல்லாரையுமே தியாகம் பண்ண போறதா சொல்லிருக்கு. அதாவது டெல்லாவை காப்பாத்துறதுக்காக நம்மள உயிர் பலி கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெளியில தோண்டினா அந்த ஒரு குழி நமக்காக தான் இருக்கும், நாம தான் காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாதனமா இந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், நம்மலாம் சாக போறோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம டினி உடனே கத்துறா. அப்பதான் டினி ஒரு விஷயத்த சொல்றா, உங்களுக்கு முன்னாடியில இருந்தே நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உங்களுக்கு முன்னாடி ஜூமன் ராஹித் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க, எப்பயும் போல சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது ரேடியோ கட் ஆயிருக்கு, இதனால அவங்களோட சடங்குல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இதனால டெல்லா உடம்புல இருந்து வெளியில வந்த சங்கர் தூரி அவங்க 2 பேருமே கொன்னுடுச்சு, இதனாலதான் என்னோட ஹஸ்பண்ட நான் இழந்தேன், ஆனா என் குழந்தையை கொல்ல வரும்போது எஜமானி தான் காப்பாத்துனா, நான் அவங்க கூட இருந்த வரைக்கும் கண்டிப்பா அவ கொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் இந்த ஒரு சீன் கட்டாக அடுத்த நாள் காட்டுறாங்க. எப்பயும் போல வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம டெல்லாவோட ரூம்ல இருந்த பூட்டு வந்து திறந்திருக்கு. பயத்தோடவே ரூமை திறந்து பாக்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா டெல்லாவை காணோம். ரூமோட ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போனதை பார்த்ததும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம டினி ஒரு விஷயத்த சொல்றா, அவளால கண்டிப்பா இந்த ஒரு இடத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது, ஏன்னா இந்த ஒரு தாத்தா தான் சொல்லியிருக்காருல இந்த ஒரு இடத்தை சுத்தி மந்திர வேலி போட்டுருக்கு, இப்போ உடனே போனா புடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் அங்க போய் பார்த்தா இந்த ஒரு சிக்னல் ஆக்டிவேட் ஆகுற அந்த ஒரு கொடை கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவளுமே அந்த ஒரு கொடையை நிமித்தி வைக்க சடனா யாரோ டினியை அடிச்சு போட இங்க நம்ம ஹீரோயின் அந்த ஒரு கொடை கிட்ட நிக்கிறத காட்டுறாங்க. கரெக்டா இவ நிக்கிற இடத்துல தான் அந்த ஒரு டெல்லாவும் வந்துறா. வந்ததுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா அந்த ஒரு டெல்லா கத்த சரியான நேரத்துக்கு நம்ம தாத்தாவுமே அந்த ஒரு இடத்துக்கு வந்து காப்பாத்திடுறாரு. இப்படி நம்ம தாத்தா சரியான டைம்ல அந்த ஒரு மந்திர தண்ணியை தெளிக்க திடீர்னு யாரோ முதுகுல கத்தி வச்சு குத்துறா. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம
நிர்ணா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஒரு தாத்தாவை கத்தியால குத்துனது மட்டும் இல்லாம பெல்லாவோட கையில கட்டி வச்சிருந்த அந்த ஒரு கயிறுமே வந்து கட் பண்றா. இத பார்த்து நம்ம ஹீரோயினுமே நிர்ணா என்ன பண்ற, நம்ம டெல்லாவை பாதுகாக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ ஒரு குண்டு தூக்கி போடுவா பாருங்க. நான் பாதுகாக்க வரல, அவளை ரிலீஸ் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவ தப்பிக்கிறதுக்காக இவ பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அதாவது இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே பண்ணுவா. சடங்கு பண்ணாம ரூம்ல தண்ணிய ஊத்துனது இவதான். ரேடியோல வாய்ஸ் மாறி ஒண்ணுச்சு பாத்தீங்களா, அதுக்கு முக்கிய காரணமே இவதான். கடைசி நாள் எதுமா வாலி ஓட்டையானதுக்கு காரணமும் இவதான். அதோட டெல்லா ரூமோட கதவை திறந்து அவளை கட்டி வச்சிருந்த கைத்தெல்லாம் அவுத்து விட்டு தப்பிக்க விட்டதுமே இவதான். தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரவேலி கொடைய கீழே தள்ளி விட்டது இவதான். கடைசியா நம்ம டினிய அடிச்சு போட்டு இப்ப பேய அவுத்து விடுறதும் இது எல்லாமே பண்ணது நம்ம எர்னாதான். அதனால கடைசியா நம்ம ஹீரோயினை கொல்ல பாக்குறா. ஆனா அவளோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதும் பக்கத்துல இருக்கக்கூடிய கல் எடுத்து அடிச்சு நிர்ணாவுமே அதே இடத்துல இறந்து போறா. அப்படின்னு ஒரு சீனை கட் பண்ணா எஜமானி வீட்டுக்கு வரா. ஒரு உயிரை கொன்னுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இந்த ஒரு வீட்டுல இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கிளம்புறா. டினியுமே எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அவ எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. வெளியில வந்ததும் நம்ம எஜமானியும் இது உன்னோட தப்பு கிடையாது, நீ இதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இதெல்லாம் பேச்சு கேட்காம வெளியில போக பாக்குறா. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க, என்னோட பேத்திய ஒன்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இத்தனை நாளா கிளீவ்லாண்ட் வெள்ளிக்கிழமையில பிறந்த எல்லாரையுமே வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட தெரிஞ்சிருக்கு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உனக்கு தினமும் கனவு வருதுன்னு சொல்லுவில்ல, அது கனவே கிடையாது, அது சுகுமா அப்படிங்கிற ஒரு இருண்ட உலகம். அந்த ஒரு இடத்துல தான் என்னோட பேத்தி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னதும், அதாவது இவளுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் டெல்லா மாட்டிக்கிட்டா. 1000 நாள் நாங்க கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆக கூடாது. ஏன்னா எனக்கு அப்புறம் அட்மஜோ குடும்பத்தோட ஒரே வாரிசு அவ மட்டும்தான். நாளைக்கு வந்துருச்சுன்னா அவ கண்டிப்பா இறந்துடுவா. என்னோட பேத்தியை நீ திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சடனா அவளோட தங்கச்சியை யோசிச்சு பார்த்துட்டு டெல்லாவை காப்பாத்துறதுக்காக ஒத்துக்கிறா. நிறைய தடவை வரும்போது இந்த ஒரு கத்தியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டி கொடுக்க நம்ம தாத்தாவுமே அந்த ஒரு உலகத்தை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு. சும்மா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க பகலா இருந்துச்சுன்னா அங்க ராத்திரியா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து அவளை ஜாக்கிரதையா கொண்டு வா அப்படின்னு சொன்னதுமே நம்ம டெல்லாவோட பக்கத்துல படுக்க வச்சு ஒரு சவுப்பு கலர் தண்ணி அவ மூஞ்சில ஊத்துறாங்க. நம்ம டெல்லாவோட மூஞ்சில அந்த ஒரு தண்ணியை ஊத்துனதுமே சடனா ஏந்திரிச்சிடறா. அதாவது அவளோட சுக்மா உலகத்துக்கு வந்துடுறா. அங்க வந்ததுமே டெல்லாவோட சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள போனதும் இந்த தடவை கதவை தட்டுற மாதிரி எல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா கதவை உடைச்சிட்டு உள்ளார போறா. அப்படியே ஒரு சீனை கட் பண்ணா டெல்லா மேல ஊத்த இருந்த தண்ணி தீந்துருச்சு. அதனால அந்த ஒரு டெல்லா உடம்புல இருந்த பேயுமே எழுந்து டினியோட காதை கடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய தாத்தாவை அட்டாக் பண்ணி அந்த தாத்தாவோட மண்டியை பிடிச்சிட்டு அடி அடின்னு அடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான், மறுபடியும் சுக்மா உலகத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரூம்ல கதவு தட்டி இருக்கிறத பார்த்ததும் அங்க கருப்பு சட்டையுமே வந்து ஒரு உளி எடுத்து அடிப்பான் பாருங்க. அப்ப இவளோட முடி பிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அதுல அந்த ஒரு பாட்டி கொடுத்த கத்தியை வச்சு அவனை குத்திட்டு அவங்க கிட்ட இருந்து சாவி எடுத்து ரூம்ல இருக்கக்கூடிய உண்மையான டெல்லாவை நம்ம ஹீரோயின் பாத்துறா. அதே சமயம் இங்க டிரைவர்ல இருந்து எல்லாருமே சராமரியா அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பேயுமே பாட்டியை பார்த்து ஒன்னதான் நான் முக்கியமா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிக்க சுக்மா உலகத்துல டெல்லா தப்பிக்கிறத பார்த்ததும் நம்ம சங்கர்தூரி சாத்தானுமே கதறுது. ஏன்னா அந்த ஒரு உலகத்துல நம்ம டெல்லாவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரத பார்த்ததும் இந்த கருப்பு சட்டையுமே அவனை கூட்டிட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்துறான். ஏன்னா இவன் தான் டெல்லா உடம்புல சங்கர்தூரியை ஏவி விட்டான். விஷயம் தெரிஞ்ச இந்த ஒரு பேயுமே சுக்மா உலகத்துக்கு போக இங்கே இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு சாத்தானும் குடலும் குந்தானியுமா கிட்டக்கு வரத பார்த்ததும் நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கத்தியை வச்சு அந்த ஒரு சாத்தான கத்தியால குத்தி அதை அனுப்பிச்சு விட திரும்பவும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த தடவை அதை சுத்தமா கண்டுக்காம அங்க இருக்கக்கூடிய குழியில விழுந்துடுறாங்க. அவளதான் நம்ம ஹீரோயினும் டெல்லாவை கூட்டிட்டு ரியல் உலகத்துக்கு வந்துடுறா. டெல்லாவை காப்பாத்தி கூப்பிட்டு வந்ததுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு நாளை விட்டுட்டா அவ பேத்தி இறந்துடுவா. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோயின் அவளை காப்பாத்த ரொம்ப நாள் கழிச்சு அவளோட பாட்டியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கா. இனிமே தான் ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி இங்க சுக்மா உலகத்தை காட்டுறாங்க. இந்த சூனிய வச்சான் பாத்தீங்களா, அவனோட வயித்துல அந்த ஒரு கத்தி குத்துனதும் வலி தாங்க முடியாம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ பார்த்து அழுகுறான். அந்த ஒரு போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் நம்ம ஹீரோயினி கூட இருந்தால ஏன்னா அவ வந்து பாத்தீங்கன்னா இவனோட வைஃப் தான். டெல்லாவை இந்த ஒரு பேய்க்கு ஒப்படைக்கிறதா இவன் ஒரு சபதம் போட்டிருப்பான் போல. உடனே டெல்லா காப்பாத்தினால இவனோட சோலியுமே வந்து இதோட முடிஞ்சிருது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. சொன்ன மாதிரி எனக்கு நீ ஷார்ப்பா வேலை செஞ்சு கொடுத்துட்ட, நீ சொன்னதை விடவே இதுல பணம் நிறைய இருக்கு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்பதான் நம்ம ஹீரோயினி பாட்டி கிட்ட ஒரு விஷயத்தை கேக்குறா. நீங்க தான் இதை ஆரம்பிச்சீங்களா, உண்மையை சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம பாட்டியுமே இதெல்லாம் பழங்காலத்துக்கு தேவை பணம் தானே, அதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே அதை வாங்க மறுத்துடுறா. ஏதோ ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருந்து இவளுக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரியாம இவளுமே யோசிச்சுக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டிரைவர் ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க அந்த ஒரு பணத்தை வாங்காத வரைக்கும் நல்லதுதான், இல்லைன்னா என்ன மாதிரி தான் உங்களோட நிலைமையும் ஆகும். ஏன்னா அது ஒரு பணத்தை எடுத்துக்க சொல்லி அவ கட்டாயப்படுத்துவா. அந்த மாதிரி நீங்க பணத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஒரு அடிமை தான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க என்னோட எஜமான் சப்தோ குஞ்சரோ அட்மோஜோ குடும்பம் மாதிரி ஒரு மிகப்பெரிய குடும்பம். அவங்க ஒரு நாள் சூனியத்தால அந்த ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த சூனியத்தை வச்சது வேற யாரும் இல்ல, அந்த ஒரு பாட்டி தான். அவளை லேசா இடம் போடாத அட்மோஜோ குடும்பம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு குடும்பத்தையே டோட்டலா சாச்சிட்டா.
அந்த ஒரு வலியை தாங்க முடியாம தான் அவங்க தான் பதிலுக்கு டெல்லாவை இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போதைக்கு நீ பணத்தை எடுக்காத வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிரைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் சூனியக்காரி மேல தான் ஹெல்ப் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இந்த ஒரு படத்தை பினிஷிங் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் படத்தோட உங்களை மீட் பண்றேன். டாடா பை பை.